நீங்க எமோஷனலா மெச்சூர்டா இருக்கீங்களா இல்லையா? இப்ப நான் கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. இப்ப நான் சொல்ற குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. 1 ஆர்கியூமெண்ட்ல நம்ம தான் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி. என்னதான் நீங்க டாமினேட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாலுமே கூட ஆப்போசிட் பர்சன் என்ன சொல்றாங்க, அவங்க கருத்து என்ன அப்படின்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. 2வது உங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றவங்க கிட்டயும் கெஞ்சிக்கிட்டே இருக்கிறது. என்னதான் உங்களுக்கு அவங்க மேல அதீத அன்பு இருக்கு அப்படின்னாலுமே கூட முதல்ல நீங்க தான் உங்களுக்கு முக்கியம். செல்ஃப் ரெஸ்பெக்ட என்னைக்குமே இழந்துடாதீங்க. 3வது தப்பு பண்ணா ஒத்துக்கிறது. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு ஒத்துக்கிட்டா நாளைக்கு இதையே சொல்லி காட்டிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி நினைப்பு இல்லாம தப்பு பண்ணா ஜெனியூனா ஒத்துக்கோங்க. 4வது அதிகமா பொறாமப்படாம உங்களை சுத்தி இருக்கிறவங்களுடைய சின்ன சின்ன வெற்றியையும் நீங்களும் சேர்த்து கொண்டாட ஆரம்பிங்க. 5வது உங்களுக்காக மத்தவங்க மாறணும்னு நினைக்கிறது. அவங்க மாற மாட்டாங்கன்னு தெரிஞ்சாலும் அந்த மாற்றத்துக்காக நீங்க எஃபர்ட் போட்டுட்டே இருக்கீங்கல்ல, அதையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதுதான் குவாலிட்டிஸ் அப்படின்னு கிடையாது. ஆனா இதுவும் ஒரு குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க மருத்துவர்கள். நீங்க எமோஷனலி மெச்சூர்டா இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எமோஷனலி மெச்சூர்டா இல்லாத உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை இப்பவே ஷேர் பண்ணுங்க. இது ஹெல்தி டாக்ஸ் வித் வேதா. அறிவோம் ஆரோக்கியம்.